அடுத்தது வந்து லெசன் 3. லெசன் 2 ஏன் எடுக்கலைன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு தான் படிச்சிருப்போம், மனப்பாடம் வச்சுருப்போம். ஸோ இதில் நம்ம செகண்ட் 2 போனோன்னு வச்சுக்கோங்க, லெசன் 2 போனோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம வந்து கொலாப்ஸ் ஆகிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம செகண்ட் லெசனை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஆனால் 1 மார்க்ஸ் கம்பல்சரி படிச்சுக்கணும். இப்போ லெசன் 3ல் நம்ம இப்போதைக்கு லெசன் 3ல் வந்து அணிகள் சம் மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அணிகள் சம்மில் எடுத்துக்காட்டு சம்ம கொடுத்துருக்கேன், பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கேன். அணிகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. இது தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அணிகள் சம் கண்டிப்பாக கட்டாயமாக எக்ஸாமில் 5 மார்க் இல்லை 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. தயவு செஞ்சு உட்காந்து ட்ரை பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு சம்லேயும் பயிற்சி கணக்குலேயும் ஒரு சில சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே அவன் எந்த மாதிரி என்ன நம்பர்ஸில் சம்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா? அடுத்து 1 மார்க் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா லெசனும் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஃபு, வடிவியல், தேல்ஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம், எல்லா சாப்டரும் 1 மார்க். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 7 மார்க் நிச்சயமாக கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. அது 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்காக இருந்தாலும் சரி, அதுலேருந்து 7 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அடுத்த தேர்ட் லெசன்லேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு 7 மார்க் வந்து இந்த கொஷின்ஸில் வாங்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் கிராஃபுக்கு ஒரு 8 மார்க், வடிவலுக்கு ஒரு 8 மார்க், இந்த தேல்ஸ் தேற்றத்துக்கு ஒரு 8 மார்க், டோட்டலாக 1 மார்க்ஸ் எல்லாம் இது வந்து 14 மார்க் வரும். டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ 7 14 மார்க்கு, அதுக்கப்புறம் 8 16, அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் ஒரு 14, இதில் ஒரு 5 மார்க். நம்ம டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 10 14 19 மீதி 1 49 மார்க் நீங்கள் இதிலே வந்து ஈஸியாக வாங்கிடலாம். 49 மார்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஸோ தயவு செஞ்சு தினமும் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் நிச்சயமாக முடியும். நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு சம்மாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே ஆகணும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு எல்லா சம்மும் ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தயவு செஞ்சு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு சம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நவம்பர் மந்த்துக்கான ஸ்டாண்டப்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவம்பர் மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் இன்னும் ஃபோக்கஸாக மேக்ஸை போட முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து தினம் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மந்தில் நம்ம இன்னொரு டைம் டேபிள் போட்டு அதுலேயுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.